மற்றவாள்லாம் மோட்சங்கிறது ஈஸ்வர அனுகிரகத்தினால் அடையப்படுறது. ரொம்ப கஷ்டம் இந்த விஷயத்தை புரிய வைக்கிறது. என்ன இப்படி சொன்னால் அங்கே அப்படி சொல்கிறா இப்படி சொல்கிறா எல்லோரும் குழப்பறேன்னு நினச்சிப்பேள். குழப்பம் இல்லை, இது தெளிவாக இருக்குது. நம்ம தான் குழப்பிக்கிறோம். சிம்பிள். நான் இப்போ சொன்னேன் பாருங்க, அகம் மனுஷ்யோகம் ஜீவோகம் பிரம்மதாசோகம் நான் அப்படி ஒன்று சொல்கிறது உண்டு. ஆக தேகோகம் ஜீவோகம் சிவதாசோகம் சிவதாசோகம் சிவோகம். சிவோகம்ங்கிறது பாவனை கிடையாது, நமக்கு ஞானம், ஆட்டிடியூடு கிடையாது. சால கிராமத்தில் விஷ்ணுவை பார்க்குற மாதிரி ஜீவனில் பிரம்மனை நான் அத்தியாசம் பண்ணி பார்க்கல. ஜீவன்தான் பிரம்மனில் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு, ஜீவனில் பிரம்மனும் அத்தியாசம் பண்ணப்படலை. இப்போ நான் ஜீவனை பிரம்மனாக பாவிச்சுக்கிறேன்னா சிவோகமிதி பாவையேத்துன்னா, சிவோகம்ங்கிறது பாவனை இல்லை, நான் சிவனாக இருக்கேங்கிறது சத்தியம், ஜீவனாக இருக்கேங்கிறது தான் மித்யா. அதுதான் இவர் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் சொன்னார், நம்ம ஞானானந்த பாரதி சுவாமிகள். பிராப்யம் தத்புர பரமம் சுகம் ஹி முனயः மோக்ஷம் சமாச்சக்ஷதே ஜீவேஷான ஜகத்விசேஷரஹிதம் ஞானைக சாத்தியம் த்ருவம் ஏனாத்மன்யதிரோஹிதஸ்வ மஹிமா ஆனந்தாத்மகோ பாசதே மித்யாத்யாசமதிஷ்ச ஏன கலதி ஞானம் ததேவாமலம். ஞானானந்த பாரதி சுவாமிகள் அழுமையாக சொன்னார், மோட்சத்தை பற்றி சொல்கிறார். பிராப்யம் தத் பரமம் சுகம் ஹி முனயः மோக்ஷம் சமாச்சக்ஷதே ஜீவ ஈசான ஜகத் விசேஷ ரஹிதம் ஞான ஏக சாத்தியம் த்ருவம் ஏன ஞானேன ஆத்மனி அதிரோஹித ஸ்வமஹிமானந்தாத்மகோ எனக்கு புரிஞ்ச உடனே ஏதமானந்தமயமாத்மானமுபசங்கிரமிய இமான் லோகான் காமான்னி காமரூப்யனுசஞ்சரன் ஏதத் சாமகாயன்னாஸ்தே. ஓ